श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। పంచదశి మొదల్ ప్రకరణం తత్వ వివేక ప్రకరణంలో ஒரு முக்கியமான டாபிக் கடந்த வாரமே தொடங்கிட்டோம். மகா வாக்கிய உபதேசம் இல்ல, விசாரணம். 43வது ஸ்லோகத்திலோ 43வது ஸ்லோகத்திலோ இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை எப்படி விசாரணை பண்ணணும், ஒரு சின்ன 3 வார்த்தைகளோட சேர்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே சார், ஒரு சென்டென்ஸ் தானே, அது என்ன பெரிய விசாரம் பண்றது அப்படி நினைச்சு கூடாது. அட் த பெரிஃபரி லெவல் அந்த அர்த்தம் தெரிஞ்சா கூட அனுபூதிக்கு வர்றதுக்கு சரியான விதத்துல லட்சார்த்தம் என்ன, வாட்சார்த்தம் என்ன, வாட்சார்த்தத்தை எடுத்துக்கிட்டு எப்படி லட்சார்த்தத்துக்கு போகணும், வாட்சார்த்தத்துல வர சில கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் எப்படி நீ தாண்டி போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு சாஸ்திரம் பல பிரக்கிரியைகள் உபயோகப்படுத்துறது. பிரக்கிரியா மெத்தடாலஜி. அதுல இங்க வித்யாரண்ய சுவாமி ஒரு பிரக்கிரியை இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். அதுக்கு பேரு பாக தியாக லட்சணம் அப்படின்னு இந்த 43வது ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்தின் ஒரு வாட்டி திரும்பி ஞாபகப்படுத்துக்கிறோம், சொன்னதுக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணுங்க. 43வது ஸ்லோகம். பராத்மனோரேவம் யுக்த்யா சம்பாவிதைகதா தத்வமஸ்யாதி வாக்யைஹி சாபாகத்யாகேன லக்ஷ்யதே. நான் படிச்ச மாதிரி உங்க புத்தகத்தில் இருக்க என்ன ஒரு அக்ஷரம் இங்க கொஞ்சம் இடிக்கிறது. பரவாயில்ல, ஏதோ ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் எல்லா புத்தகத்துல இருக்கும். எவ்வளவு ப்ரூஃப் ரீடிங் பண்ணாலும் the human brain again commits the mistake. Okay. ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ்ல குழந்தை கேட்டாங்க, ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சம் தப்பா பண்ணிருக்கான், மிஸ் திட்டுறாங்க. Who taught you like this wrongly? யார் இப்ப தப்பு தப்பா சொல்லி கொடுத்தா உனக்கு? Why you did mistake here? அந்த குழந்தை பதில் சொல்லிச்சு, மிஸ், mistakes or wrong things will happen. No one will teach. யாராவது டீச் பண்ண நம்ம தப்பு பண்றோம், மிஸ்டேக்ஸ் பண்றோம், they just happen. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை அன்னைக்கே பார்த்தோம். நாற்பத்தி 2வது ஸ்லோகம் வரைக்கும் விவரிச்சது எல்லாமே என்னன்னா, கடைசியில கன்க்ளூஷன், ஜீவ அண்ட் ஈஸ்வர ஆர் ஒன் அண்ட் த சேம். பட் ஈஸ்வர అనేది நமக்கு கண்ணுக்கு தெரியல, பல விதமா பல பேர் பல பல விதமா நினைச்சுக்கிறாங்க, பாவனை பண்ணிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது நான் இந்த உலகத்துல இருக்கேன், கொஞ்ச நேரம் சுகப்பட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் துக்கப்பட்டு இருக்கேன், நிறைய நேரமே துக்கப்படுறேன், அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுகப்படுறேன்.
யாரு இந்த நான், இந்த ஜீவனை நானே இப்படி துக்கப்படணும், கஷ்டப்படணும், வியாதி அனுபவிக்கணும், மூப்ப அனுபவிக்கணும், நான் எங்க நின்று வந்தேன், எங்க போறேன், இந்த கதை ஏன் எனக்கு தேவையா, எங்க தொடங்கிச்சு, யாரு தொடங்கி வச்சுட்டான், நமக்கு ஞாபகம் இருந்து நமக்கு தெரியாது, நம்ம யாருமே நம்ம இந்த உடம்புல நம்ம தயார் பண்ணல, நிச்சயமா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தா கூட எப்பவுமே இதை பத்தி விசாரணை பண்ணாதனால இந்த விஷயம் பெருசா நம்ம கவனத்துல இல்லை. அதுக்கப்புறம் வாழ்க்கை பரம ரொம்ப தாங்க முடியாத ஒரு துக்கம் வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்சியர் வித் கியூரியாசிட்டி ஒரு கொஸ்டின் அரேஜான்னு போகணும். நான் யாரு, ஆச்சரியமா இருக்கேன் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியோட ஒரு கொஸ்டின் அரேஜ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா பொதுவா அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டியோட கொஸ்டின் அரேஜ் ஆகுறது இல்லை. நிறைய பேருக்கு வாழ்க்கையில துக்கம், கன்ஃபியூஷன், சோக, மோக, பயம் இதெல்லாம் வரும்போதுதான் கொஞ்சம் வேதாந்தம் படிக்கணும், சாஸ்திரம் படிக்கணும், அப்பதான் பக்தியை தொடங்கும். ஆக்சுவலா கொஞ்சம் பக்தி வரும், பயத்தினால பக்தி வரும். அப்புறம் சில பேருக்கு ஈஸ்வர கிருபை இருந்த சாஸ்திர சிரவணம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எப்படி అని ப்ரூவ் பண்ணணும். லாஜிக்கல்லி பஞ்சகோஷ விவேகம் அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் லாஜிக்கல்ல விட்டுட்டு தியரிட்டிக்கல்ல, லாஜிக் இஸ் எ பார்ட் ஆஃப் தி தியரி ஓன்லி, பட் நவ் தியரிட்டிக்கல்லி மீன்ஸ் சாஸ்திரம் என்ன சொல்றது, சாஸ்திர பத்தமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்டிகுலர்லி இந்த அத்வைத பிலாசபி சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு சாஸ்திரம் விடாம நீ ஏதாவது டிஸ்கஸ் பண்ணு பரவாயில்ல, ஆனா சாஸ்திரம் பக்கத்துல சப்போர்ட் ஒரு டிக்ஷனரியா வச்சுக்கோ. அதுக்கு பேரு சாஸ்திர சம்பிரதாய பத்தம். அந்த மாதிரி யோசிக்கிறது பேரு தியரட்டிக்கல்லி. லாஜிக்கல்லி each master, each person can bring so many different examples and discuss பண்ணி explain பண்ணலாம். பட் நீ டிஸ்கஸ் பண்றது, நீ சொல்றது சாஸ்திரத்துக்கு வேதத்துக்கு சம்பந்தம் இருக்கா? It should match with the statements and the words of the சாஸ்திரம். சாஸ்திரம்னா உபத வாக்கியம். இப்போ இந்த ஆச்சாரியர் வித்யாரண்ய சுவாமி எல்லாமே இவ்வளவு டிஸ்கஸ் பண்ண போறாரு, நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நடுல. பட் அவ்வளவு கொஸ்டின் 15 சாப்டர்ஸ் வந்து எல்லாமே உபனிஷத், பிரம்மசூத்திரம், அந்த வேதாந்தத்துடைய சப்போர்ட் வச்சுதான் நடுல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். அப்படி பார்க்கும்போது பரா அபரா ஆத்மா, பரான்னா ஈஸ்வரன், அபரான்னா நம, ஜீவ ஈஸ்வரனுக்கே புது ஒரு வார்த்தைங்க மாற்றி எழுதிருக்காரு, அவ்வளவுதான். பரா அபரா ஆத்மா ஏகம் அப்படின்னு சொல்லிட்டு யுக்தியோட, ஓகே, வித் ப்ராப்பர் டிஸ்கிரிமினேஷன் யூ மஸ்ட் கம் டு தட் கன்க்ளூஷன் அண்ட் கன்க்ளூசியர் அனுபவம். சம்பாவித்தைஹி ஏகதா, சம்பாவித்த ஏகதா, அதோடைய ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் கொண்டு வரணும். அதுக்காக உபனிஷத்துகள், வேதாந்தத்துல சாஸ்திரம் வந்து மகா வாக்கியங்கள் உபயோகப்படுத்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான மகா வாக்கியம் இந்த தத்துவமசி மகா வாக்கியம் அப்படின்னு அதி உதாரணம் எடுத்துக்கிட்டு அதுதான் அனலைஸ் பண்ண போறார் வித்யாரண்ய சுவாமி. தத்துவமஸ்யாதி வாக்கியைஹி, தத்துவமசி அப்படின்னு சொல்லப்படுற இன்னும் சில பல வாக்கியங்கள் இருக்கு. போன வாரம் நம்ம 4 மகா வாக்கியங்களை பார்த்தோம். ஆனா அந்த வாக்கியத்தினை அனலைஸ் பண்ணி சான்னா அந்த ஐக்கியம் பாகத்யாக லட்சணேன கொண்டு வரணும் என்றாரு. பாகத்யாக லட்சணம் అనేది சிம்பிளா அன்னைக்கே சொல்லிருக்கோம். ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திட்டா அதுல இருக்கிற பாதி அர்த்தத்தின் எடுத்துக்கிறோம், பாதி அர்த்தத்தின் விடுறோம், பாகத்தின்னு தியாகம் பண்றோம். இட்ஸ் கால்ட் பாகத்யாக லட்சணம்.
இப்போ அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இந்த தத்துவமசி மகா வாக்கியத்துடைய ஒரு வார்த்தையுடைய பொருள் என்ன, அது என்ன குறிக்கிறது, இது பற்றி சொல்றது, எப்படி புரிஞ்சுக்கணும் அது. சிம்பிளி thou that thou art, okay, you are that அப்படின்னு சொல்லலாம். அதோட அர்த்தம் அதுதான். சத் தட் துவம் யூ ஆர் ஒன். அந்த வந்தனை வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டும். அசி என்னாவே இப்ப இந்த 3 வார்த்தைகள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி ஸ்வ அனுபவத்தை கொண்டு வரணும்னு அனலைஸ் பண்ண போறாரு. அடுத்த 44வது ஸ்லோகம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன், அப்பதான் ஸ்லோகம் சுலபமா புரியும். 44, 45, 46 இந்த 3 ஸ்லோகங்கள் என்ன சொல்ல போறாரோ கொஞ்சம் நேரம் நம்ம இங்க ஒரு தனிப்பட்ட சுலபமான விதத்துல புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்லோகம் படிப்போம். தத்துவபோத படிக்கும் போது கடந்த வருஷமே நம்ம பார்த்துட்டே வந்தோம். 3 விஷயங்கள் சாஸ்திரம் பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் 3. ஒன்னு ஜீவ நானு, இது பத்தி சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கிளியரா இருக்கும், கிளியர் கட் ஐடியா. அதுக்கு சம்ஸ்கிருதம் ஜீவ, ஒரு இண்டிவிஜுவல் சோல். ரெண்டாவது நான் தனியா இருக்க முடியாது, நான் இருக்கிறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு, வாழறதுக்கு, இந்த சரீரம் நடக்கிறதுக்கு, நான் சாப்பிடறதுக்கு, எல்லாத்துக்கும் எனக்கு சுத்தி இவ்வளவு பெரிய உலகம் இருக்கு. ரெண்டாவது அது என்ன, அதுக்கு பேர் ஜெகத். ஜீவ நானு, எனக்கு சுத்தி இருக்கிற, அப்புறம் நான் இன்டராக்ட் பண்ற, எனக்கு சப்போர்ட் பண்ற இந்த உலகம் எல்லாமே ஜெகத். இது ரெண்டுத்தையும் யாரு நடத்துறா எனக்கு நல்லாவே தெரியும். நான் ரொம்ப அல்பக்னன், என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான். பட் இவ்வளவு பெருசா உலகம் தெரியுது, உலகம் இருக்கு, எனக்குள்ளே so many mechanisms are there. There are so many mechanisms inside the body. அது வேண்டாமா, உங்களுக்கு வேணுமா போடுங்க, எனக்கு கொஞ்சம் வரும். நடுவில் சுவிட்ச் தான் இல்ல இல்ல, அதுக்கு அங்க இருக்கு, போடுங்க, எல்லாம் போட்டு தெரியும். ஓகே. ஓகே. மூணாவது ஈஸ்வர, அதுக்கு பேரு ஈஸ்வர சர்வஜ்ஞன், ஜீவ அல்பஜ்ஞன். இந்த 3 பத்தி தான் நம்ம சாஸ்திரம் விவரிச்சு தெரிய வைக்கிறது. இது ஓரளவுக்கு தத்துவபோதத்திலேயே இல்லை, இதுலயே 16வது ஸ்லோகம் அங்கெல்லாம் பிரகிருதி இதெல்லாம் பத்தி, சிருஷ்டி பத்தி பார்க்கும்போது அதெல்லாம் படிச்சோம். ஆனா இன்னைக்கு இன்னொரு கொஞ்சம் வேற விதமா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல இப்ப 43வது ஸ்லோகத்துல பாக தியாக லட்சணான்னு சொன்னது, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அது கூட இன்னொரு வார்த்தை இந்த ஸ்லோகத்துல உபயோகப்படுத்தாதது ஒண்ணு இருக்கு, அது தெரியணும். அது தெரிஞ்சாதான் இது என்னன்னு தெரியும். எப்பெல்லாம் நம்ம ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறோமோ, எனிதிங் இந்த வேர்ல்டு, நார்மல் டிரான்சாக்சன், வேதாந்தமே தேவையில்லை, நார்மலே அந்த வேர்டு, அந்த வார்த்தை சில சமயத்துல conveys the full meaning of it, full meaning of behind of it. அதுக்கு பின்னாடி இருக்கிற பூர்ண கம்ப்ளீட் அர்த்தத்தினை நமக்கு புரிய வச்சிடும். அதுக்கு பேரு சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா முக்கிய விருத்தி. முக்கியமானது, முக்கியமான எல்லாருக்கும் தெரியும், பிரைமரி மீனிங் முக்கிய விருத்தி.
இங்க ஆச்சாரியர் சொல்றது இல்ல மொத்தம் சொல்லாது, இட் won't convey the total meaning. பாதி தெரியும் பாதி தெரியாது, இல்ல பாதி நீயே கூட நெகேட் பண்ண வேண்டியிருக்கும், உட்டி கொடுக்க வேண்டியிருக்கனால பாக விருத்தி, இது பாக லட்சணம் சொல்லி பாக விருத்தின்னு சொல்லிக்கலாம். புரியுது? இப்போ முக்கிய விருத்தி which conveys the total complete meaning of it. சிலது partially பாக விருத்தி ரெண்டு. இந்த முக்கிய விருத்தி பாக விருத்தின்னா சிம்பிளா இப்படி புரிஞ்சுட்டா போதும். எக்ஸாம்பிள் எடுக்கிறோம், 2-3 எடுத்தா எக்ஸாம்பிள் புரியும். இப்போ நான் உங்களை பாக்கிறேன், ஐ எம் சீயிங் யூ அப்படின்னு சொன்னா இது பாகவிருத்தி தான். எப்படி என்ன, ஐ எம் சீயிங் ஓன்லி யுவர் ஃப்ரண்ட் போர்ஷன், ஐ டிடன்ட் see your back. புரியுதா? But I am simply saying that I am seeing you, but I have not seen you totally. இல்ல இன்னொரு விதமா என்னை பத்தி நான் சொல்லுகிறேன். ஓகே, நான் ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு, இப்போ வெயிட் போட்டிருக்கேன், குண்டாயிட்டேன். யாருன்னு சொல்லக்கூடாது, நானே சொல்லிக்கிறேன். அவங்க ஆர் யூ ரிஃபரிங் அபவுட் வாட்? உன்னுடைய ஸ்தூல சரீரம் பத்தி தான், பாகம் தான் சொல்றேன். ஆனா சிம்பிளவே புரிஞ்சுக்கிட்டா தத்துவபோத படிக்க வேண்டியதுல சும்மாவே புரியும். நானு சொல்லும் போதெல்லாம் there are 4 components, அதுல 4 சேர்ந்துதான் நானு, 4 சேர்ந்துதான் நானு. என்னது? கிராஸ் பாடி, ஸ்தூல சரீரம், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம், அதுக்கப்புறம் காரண சரீரம், அதுக்கப்புறம் சைதன்யம். 4 இருக்கேன். இந்த 4 சேர்ந்துதான் நானே சொல்ல விரும்புறோம். ஆனா இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 4மே சேர்க்கறது இல்லை. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அக்கார்டிங் டு த கான்டெக்ட். இப்போ சொன்ன மாதிரி நான் குண்டா இருக்கேன்னா யூ ஆர் ரிஃபரிங் அபவுட் தி வாட்? ஒன்லி பிசிக்கல் பாடி. இல்ல ஐ எம் இன்டெலிஜென்ட் சொல்லிக்கலாமே, எல்லாம் சொல்லிக்கணும். ஐ எம் இன்டெலிஜென்ட் சொல்லிக்கிறது தப்பு என்ன இருக்கு? என்ன ரிஃபர் பண்றோம்? மனசு புத்தி. யூ நெகேட்டட் பிசிக்கல் பாடி, விட்டியாச்சு. பாக தியாகம். இல்ல 3வது காரண சரி இருப்போம். நான் நல்லா தூங்கிட்டேன், எனக்கு ஒன்னும் தெரியல. தூக்கத்துல இக்னோரன்ஸ் தானே. நான் நல்லா தூங்கிட்டேன், எனக்கு ஒன்னும் தெரியல. யூ ஆர் ரிஃபரிங் அபவுட் எது பத்தி? காரண சரீரம் பத்தி சொல்றேன். So when you ஒன்னு ரிஃபர் பண்ணும்போது இது 2 போயிடுது இல்லையா? இதேதான் 3 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி வெத்திரேக அன்வய அப்படின்னு படிச்சோம். பட் இப்போ கொஞ்சம் க்ளோஸ்லி we are trying to understand பாக தியாக லட்சணம் என்னன்னு. அப்புறம் 4வது சைத்தன்யம் இருக்காங்க. டோட்டல் டிஃபரன்ஸ் பண்ணல. அது பண்ணும்போது இது கேன்சல் ஆகிறது. பாகம் தியாகம் லட்சணம் பாகம் பாதி விட்டியாச்சு. இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். என்னன்னா மாம்பழம் கொண்டு வாங்க, மாம்பழம் கொண்டு வா. அது முக்கிய விருத்தி. மாம்பழம் கொண்டு வந்தாச்சு. மாம்பழம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் மாம்பழம் சாப்பிட்டேன். மாம்பழம் சாப்பிட்டேன்னா கொட்டையோட சாப்பிட்டேன்னு அர்த்தம். சொல்லுங்க, கொட்டையோட சாப்பிடல. என்ன இங்க புரியுறதே? சாப்பிட்டாச்சுன்னா பாதி கொட்டையில சாப்பிடல. ஆனா கொண்டு வான்னு சொல்லும் போதோ முழுசா கொண்டு வந்தீங்க. இல்ல சார், எங்க வீட்டுல கட் பண்ணிதான் நீட்டா தோலில் எடுத்து கொண்டு வரோம் அப்படி சொல்லாதுங்க. பொதுவா மாம்பழம் கொண்டு வந்தாச்சு. ஃபுல்லா முக்கிய விருத்தி. அதே மாம்பழம் நான் அப்புறம் சொல்றேன் சாப்பிட்டாச்சு. அப்படின்னா முழுசா சாப்பிட்டீங்க?
முக்கிய விருத்தி ஃபுல்லா இல்ல கொட்டையில சாப்பிடல, தோல் சாப்பிடல, பாகம். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லும் போது நல்லா இருக்கும். இப்ப இந்த விஷயத்துல இங்க தத்துவமசிக்கு அப்ளை பண்ணணும். சரி, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஈஸ்வர ஜெகத் ஜீவ அதுதான் அங்க தொடங்க போறார். நம்ம புரிஞ்சுட்டு அப்புறம் அது படிப்போம். திரிகுணாத்மிகா மாயா சத்வ ரஜஸ்தமோ குணங்களோட கூடி இருக்கிற பிரம்மனை ஆசிரிச்சு இருக்கிற மாயா அஸ்தி இருக்கேன்னு தத்துவத்துல படிச்சோம். மாயாக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போது நாட் மாயாவத்தை இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டாம், மாயாவத்துக்கு மாயாக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. திரிகுணாத்மிகா பிரம்ம ஆசிரிதா, பிரம்மன் ஆசிரிச்சு 3 குணங்களோட சேர்ந்து இருக்கிற ஒரு மாயா இருக்கு. இப்போ பிரம்மன் என்ன பண்ணார், இந்த 3 குணங்கள்ல தாமசிக பிரதானமான குணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஜகத்தின் உருவாக்கினார். அப்படின்னு அர்த்தம், அவர் மெட்டீரியல் காஸ் ஆயிட்டார். மெட்டீரியல் காஸ் ஒரு பொருள் பண்றதுன்னா, இது பண்றதுக்கு மண்ணு குவையன் மண்ணில் கொண்டு வந்துட்டு இருக்கிற மெட்டீரியல் வச்சு பண்ணா. ஆனா அங்க குவையன் மெட்டீரியல் அவனா மெட்டீரியல் ஆகல. ஆனா இந்த ஈஸ்வரன் அவரே இந்த உபாதான காரணம் ஆயிட்டார். இது பேர் உபாதான காரணம், ஒரு மெட்டீரியல் காஸ். ஆனா எது உபயோகப்படுத்தி தாமசிக பிரதானமான பிரகிருதி உபயோகப்படுத்திட்டு, தாமசிக பிரதானம் அப்படின்னா அடுத்த 2 இருக்கும், காம்பினேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் தமோ குணம் ஜாஸ்தி இருக்கும். அப்படிப்பட்ட தமோ குண பிரதானமான பிரகிருத்தினை பிரம்மன் உபயோகப்படுத்திட்டு அவர் இருக்காரு. அதுல இருந்துட்டு இந்த ஜகத் மெட்டீரியல் திரவியம், மெட்டீரியல்னா திரவியமாக இந்த ஜகத்தை மாறிட்டார். அப்புறம் அவருக்கு முதல் இன்னொரு குணம் சாத்விக சத்துவ பிரதானமான பிரகிருத்தினை உபயோகப்படுத்திட்டு அவரே எஃபிஷியன்ட் காசும் ஆயிட்டாரு. நிமித்த காரணம் அண்ட் உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் அண்ட் எஃபிஷியன்ட் காஸ் ரெண்டும். அந்த மாதிரி அந்த பரபிரம்மன் ஈஸ்வரன் பேரு கூட சொல்லலாம். சத்துவகுணமாயா பிரதானமா இருக்கிறத வச்சுக்கிட்டு அவரே எஃபிஷியன்ட் காஸ் ஆயிட்டாரு, யார் இன்டெலிஜென்ட் காஸ். அவரே தமோகுண பிரதானமான பிரகிருத்தினை வச்சுக்கிட்டு ஜகத் மெட்டீரியல் காஸ் ஆயிட்டாரு. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் தத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பதத்துக்கு அர்த்தமா நல்ல கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸ்லோகம் படிக்கும்போது அப்புறம் இவ்வளவு கேட்க மாட்டோம். இந்த மனசுல ஞாபகம் இருந்தாதான் மேல போக போக சிலது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், வேற வழி இல்ல. தத்துன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் தெரியுமா, சும்மா தட்டுன்னு ப்ரொனவுன் காமன் ப்ரொனவுன் உபயோகப்படுத்துறோம். தட்டன் என்னது தட்டன்னா, இதோ எந்த ஈஸ்வரன் பிரம்மன் 2 பிரகிருதிக்கு 2 குணங்கள் எடுத்துக்கிட்டு அவரே இன்டெலிஜென்ட் காஸ் ஆயிட்டாரு, அந்த பிரம்மனே மெட்டீரியல் காஸ் ஆயிட்டாரு. அந்த மெட்டீரியல் அண்ட் எஃபிஷியன்ட் காஸோடு சேர்ந்து இருக்கிற என்னது ஜெகத்தை, இது மொத்தத்தினை பத்தி தான் தத்துன்னு சொல்றோம். அப்போ 2 குணங்கள் ஈஸ்வரனும் பிரம்மன் எடுத்துக்கிட்டார். ஒண்ணு மிச்சம் இருக்கு, ரஜோகுண பிரதானமான பிரகிருதி வச்சுக்கிட்டு அதே பிரம்மன் தான். அதுக்கப்புறம் அவரே தான் இந்த
காம கர்ம துக்கம் இந்த மாதிரி சம்சாரத்துல திண்டாடிட்டு இருக்க இந்த ஜீவனானும் அவரே ஆயிட்டாரு. ரெண்டு அவர் எடுத்துக்கிட்டாரு. முக்கியமானது இன்னும் ரஜோகுணம் மட்டும்தான் இருக்கு. மலின சத்துவம் இதுக்கு பேரு. மோர் டைல்யூட்டட் வித் வாட்? ரஜோகுணம். அதனால அந்த ரஜோகுணத்துல என்ன இருக்கும்? அகங்காரம், கர்த்திருவம், போக்திருவம், லாபம், நஷ்டம், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் விவரிப்பார் ஸ்லோகத்துல. நம்ம இங்க ஜிஸ்ட் புரிஞ்சுட்டு ஸ்லோகம் ஈஸியா புரியும். மொத்தம் 3 குணங்கள் ரெண்டா பிரிச்சுட்டோம். ஏன் ரெண்டா பிரிச்சுட்டோம் சார்? 3 இருக்குல்ல. ஏன்னா 2 ஈஸ்வரன் கையில இருக்கு. ஏன்னா அவரே மெட்டீரியல் காசு பிளஸ் இன்டெலிஜென்ட் காசு ஆயிட்டாரு. அதனால ஜகத்தும் அவர் கையில தான் இருக்கு. அவர் கையில, அவருடைய ஞானம் அவர் கையில இருக்கு. ஆனா ஞானமும் அவ்வளவு இல்ல, நமக்கு சக்தியும் இல்லாம அந்த ரஜோகுண பிரதானமா இருக்கிற பிரகிருதி மட்டுமே இது இந்த ஜீவனா உருவாய் இந்த உலகத்துல தான் தனியன்னு சொல்லிட்டு அஜ்ஞானம் இதெல்லாம் இருக்குது. ஜகத்துக்கு அஜ்ஞானம் இல்ல, ஈஸ்வரனுக்கு அஜ்ஞானம் இல்ல. ஜகத்துக்கு துக்கம் கிடையாது, ஈஸ்வரனுக்கு துக்கம் கிடையாது. இப்ப இந்த நடுவில் இருக்கிற இந்த ஆசாமிக்கு மட்டும் இந்த ஜீவனுக்கு தான் துக்கம் ப்ராப்ளம் எல்லாமே. அவன் தான் கிளாஸுக்கு வரணும், 11 மணிக்கு தூக்கம் வந்துட்டு இருந்தா கூட உட்கார்ந்து படிக்கணும். பஞ்சதேசி கொஞ்சம் நிறைய சாப்பிட்டாச்சுன்னா டிஃபன் நல்லா இட்லி தோசை 2 சேர்த்து எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா வரும். எது கஷ்டம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு படி. நிறைய வாட்டி சொல்றோம் இல்ல, கனவுல வெளியில வந்ததுக்கு அப்புறம் நினைவுக்கு வந்த உடனே அது கனவு, அது ரொம்ப சுலபம், எல்லாரும் சொல்லுவாங்க. எனி சைல்ட் ஆல்சோ கேன் சே. ஆனா இப்போ வேதாந்தம் சொல்ற இந்த கருத்து தான் ரொம்ப கஷ்டம். என்னது? நினைவுல இருக்கிறதையும் ஒரு கனவு தானே தெரிஞ்சுக்கிறது இல்ல. சத்தியம் தான், நினைவும் ஒரு கனவு தான். இதுதான் ரொம்ப கஷ்டம். அவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஓடி கரெக்டா 11 மணிக்கு இங்க வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஓடி இருப்பீங்க இல்லையா, எல்லாம் ரெடி பண்ண. நார்மலா கிளாஸ் இல்லன்னா வேற எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தீங்க உட்காரணும். எத்தனை நாள் வந்து உட்காரணுமோ, எத்தனை புத்தகம் படிக்கணுமோ, குரு வேணும் இதுக்கு. அதுக்கு இவ்வளவு சாஸ்திரம். எது? இந்த நினைவு கனவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்களேன் எவ்வளவு பாடு. விஷயம் சொல்லியாச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இந்த விஷயத்த பாகவத்தன சொல்லிருக்கோம், எல்லா புத்தகம் படிக்கணும். சொல்றது ஈஸியா இருக்கு, ஆனா அது முடிய மாட்டேங்குது. அதுக்குதான் இவ்வளவு நம்ம சிரமப்பட வேண்டியிருக்கு இந்த ஜீவன். இப்ப இந்த ஜீவ ஈஸ்வரனும் பிரம்மனே தான் இப்போ ரஜோகுணம் எடுத்துக்கிட்டு இப்படி வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்துகிட்டோம், அவரே கஷ்டப்பட்டோம், அவரே துக்கப்பட்டோம். நானே அப்படி இல்லையே. இங்க ஜீவன் சொன்ன உடனே நான் என்ன சொன்ன உடனே ஐயோ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு கஷ்டமெல்லாம் இங்கதான் இருக்கு. இப்ப அது போனோன்னு அஜ்ஞானத்தினால கனவன் சொல்றோம். கனவன்னா அஜ்ஞானம். அதுக்கு இப்போ யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட். சோ 3 சொல்லிருக்கோம். ஜீவ ஜெகத் ஈஸ்வர 3 பத்தியும் வந்துச்சு. அதுல 3த்துல 2 ஹையர் ரியாலிட்டி, ஒன்னு லோயர் ரியாலிட்டி. இந்த லோயர் ரியாலிட்டிக்கு அன்னைக்கு பாகவதத்துல ஒரு புது 3 வார்த்தை உபயோகப்படுத்திட்டேன். பிரத்யேகாத்மா, நித்யாத்மா, கவுனாத்மான்னு சொல்லிட்டோம். ஓகே, இந்த மித்யாத்மா தான் இங்க ஜீவ. ஒன்னு ஆக்சுவல் ஐ அண்ட் செகண்ட் இஸ் வர்ச்சுவல் ஐ. மூணாவதுக்கு இங்கிலீஷ் பதம் சொல்லல நினைக்கணும், சூடோ ஐ. ஓகே, மித்யான்னா ஏதோ அது கொஞ்ச நேரமா அது இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த சூடோ என்ன, இந்த ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷனோ ஃபாதர் மதர் அது இல்லவே இல்லை. ஆக்சுவலி which is not at all there. ரிஃப்ளெக்ஷன் ஆவது தெரியுது. ஹஸ்பண்ட்ஹுட், ஃபாதர்ஹுட்,
ஃபாதர் இல்லா ஹுட் எங்க நின்று ஒரு ஹுட் தலைமையில் ஏதாவது வருது என்ன ஃபார்முக்கு வாங்குறேன் ஒன்னு காணும் ஜஸ்ட் ஃபீலிங் கம்ப்ளீட்லி. இந்த ரிஃப்ளெக்ஷன் சொன்ன வெளியில தெரியுது, கொஞ்ச நேரம் தெரியுது. அந்த காணல் நீர் வெயில போகும்போது தெரியுது, கொஞ்ச நேரம் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. நம்ம பக்கத்துல உட்கார்ந்தவங்களுக்கு தெரியுது, கண்ணு கோலாதுலன்னு எல்லாருக்கும் தெரியும். கார்ல இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம், அது அவங்க பார்த்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கேன். ஆனா இந்த கவுனாத்மா சூடோ அதுதான் சம்சாரத்துல இந்த ஜீவன் ரொம்ப ரொம்ப துக்கப்படுத்துறதுக்கு காரணமே. ஆல் அவர் ரிலேஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஓன்லி மேக்கிங் அஸ் மிசரபிள். நாட் இந்த ஜீவானிதையும் நம்ம ஒன்னும் படுத்தல. யோசிச்சு பாருங்க, இப்ப இல்ல வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறது உட்காரணமே ஜான். ஆமா, யாரு வைஃப் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் ஹஸ்பண்ட், and husband is suffering also sometimes because of the wife. Wife sometimes maybe equally. As a father, because of my children I suffer. மொத்தத்துல இந்த ரிலேஷன்ஸ் ஏதோ கவனமா இமேஜினேஷன், இதெல்லாம் இமேஜின் பண்ணி வந்தது. இந்த இமேஜினேஷனா இருக்கிறது எங்க உருவாயிடுச்சுன்னா இங்க உருவாயிடுச்சுனால இது வெளியில போய் சொல்ல வேண்டாம். வெளியில ஹஸ்பண்டாவே இரு, வைஃபாவே இரு, அப்பாவே இரு. ஆனா உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நானே இவன் பையன் எனக்கு குழந்தைக்கு நானே எனக்கு ஒரே துக்கம் சொன்ன அப்புறம் அர்த்தம் என்ன? நீ அந்த அந்த பொசிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கேன். சரி, சோ ஜீவ ஜெகத் ஈஸ்வரா பாக விருத்தி அண்ட் முக்கிய விருத்தி இது வச்சுட்டு அனலைஸ் பண்ணும்போது இப்ப எப்படி நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க போறோம். முதல் ஸ்லோகத்துல 44வது ஸ்லோகத்துல முதல் தத் பத அர்த்தத்தினை விவரிக்க போறாரு. 44வது ஸ்லோகம். ஜகதோ யதுபாதானம் மாயா மாதாய தாமசீம் நிமித்தம் சுத்த சத்வாம் தாம் உச்சதே பிரம்ம தத்கிரா. தத்கிரா உச்சதே. கிரான்னா இங்க அந்த சப்தம், அந்த வார்த்தை சம்ஸ்கிருதத்துல கிரியன்னா மலைக்கு பேரும் கிரி, வார்த்தைகள் அக்ஷரங்களுக்கு பேரும் கிரி. ஓகே, அதனால தத் கிரா, அந்த தத்தன் மேல சொன்ன அந்த மகா வாக்கியத்துல அந்த வார்த்தை அது என்ன குறிக்கிறதுன்னு சொன்னா இதுதான். என்னது? யத் பிரம்மா தாமசீம் மாயாம் ஆதாய ஜகதஹ உபாதானம். அந்த பிரம்மன் ஓகே தாமசிக மாயாவுடைய குணம், தாமசிக குணத்தினை ஆதாய மீன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஜகத்துக்கு உபாதான காரணம் ஆயிட்டாரு. இப்ப புரிஞ்சு செய்தி ஆல்ரெடி சொல்லிருக்கோம். இப்போ so you become the material cause. ஆனா அந்த மெட்டீரியல் உருவாக்கணும்னா தாமசிக திரவியம், திரவியம்னாவே மெட்டீரியல், மெட்டீரியலுக்கு தமோ குண பிரதானமா இருக்குது உலகம். ஓகே, அதுக்கப்புறம் இரண்டாவது வார்த்தை தாம் சுத்த சத்வாம் நிமித்தம். அதுக்கப்புறம் அதே பிரம்மன் சுத்த சத்வகுணம், சத்வ பிரதானமா இருக்கிற பிரகிருத்தின் எடுத்துக்கிட்டு அப்புறம் மெட்டீரியல் காஸ், இன்டெலிஜென்ட் காஸ் ஆயிட்டாரு, எஃபிஷியன்ட் காஸ். ஓகே, நிமித்த காரணம் ஆயிட்டாரு. தாம் சுத்த சத்வாம் நிமித்தாம், அங்க ரொம்ப சுருக்கமா பண்ணிட்டாரு. நிமித்தாமன நிமித்த காரணம் ஆயிட்டாரு. எது வச்சுட்டு? சுத்த சத்துவம் எடுத்துக்கிட்டு. தாமன்னா அவரே, அதே
அவ்வளவுதான், 2 வந்துச்சு. சோ இப்போ இங்க தத் பதம் இந்த ரெண்டுமே குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு தத்கிரா உச்சதே தத்தனே பதம் இந்த ரெண்டுத்திலும் சேர்த்து குறிக்கிறது சொல்றது அப்படின்னு சொல்றாரு. சிம்பிளி தட்டனை சொல்லி அங்க மேல ஆகாசத்துல பார்க்க கூடாது. தட்டனை இது பாரு, இந்த ஜகத் மொத்தம் இருக்குல்ல, ஓகே, ஜகத் இருந்தா அப்புறம் பிரம்மன் விட்டுணுமா? பிரம்மன் எப்படி விட்டுடு? பிரம்மன் இல்லாம ஜகத் எங்க இருக்கு? பிரம்மன் இந்த மாயனை சப்போர்ட் வச்சுக்கிட்டுதான் சத்துவகுண மாயால அவரே இன்டெலிஜென்ட் காய்ஸ் ஆயிட்டாரு. தமோகுண மாயால அவரேதான் மெட்டீரியல் காஸ் ஆயிட்டாரு. இதுக்குதான் இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் தத்தனை பதத்துக்கு அர்த்தம் பண்றாரு. ஓகே, என்ன பொதுவா பிரம்மன் பிரம்மன் சொன்னா பிரம்மன் ஆப்ஜெக்டிவா நம்ம பார்க்கணும் அனுபவிக்கணும் சொல்லிட்டு இருக்கிறோம். யாருக்கு நமக்கு அப்படிப்பட்ட அனுபவம் ஆப்ஜெக்டிவிகேஷன் ஆப்ஜெக்டிவ் மாதிரி பாக்குற மாதிரி பிரம்மன் பார்க்க முடியல. அதனால தத்தன் சொல்லும் போதெல்லாம் பகவானு எங்கோ இருக்காரு கோவில் அப்படி இப்படி எல்லாம் பார்க்காது. உனக்கு கண்ணுக்கு முன்ன இருக்கிற இந்த ஜெகத் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜெகத்துல எப்படி நடக்கிறது, வாட் ஏ மாஸ்டர் பிளான் எப்படி நடக்கிறது என்ன அதெல்லாம் பாக்குற பாரு. தத்தன் சொன்ன அது மொத்தம் எடுத்துக்கோ பாருங்க. விஷன் பிகமிங் பிராட் நவ், நாட் நேரோ மைண்டட் இன் ஒன் டெம்பிள், மை சுவாமி மை ரூபம் அதெல்லாம் வச்சுக்கோ பரவாயில்ல, அதெல்லாம் தாண்டி வரணும் இல்லையா? பக்திலும் அதுதான். பராபக்தி வரும்போது இந்த உலகம் ஈஸ்வரனா பாரு, சர்வம் நாராயணமயமா பாரு, சர்வம் கிருஷ்ணமயமா பாரு. அதுக்கப்புறம் உலகம் கம்ப்ளைண்ட், உலகத்தை பத்தி கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. உலகத்தை பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்ற அர்த்தம் என்ன தெரியுமா? பெரிய தப்பு, பெரிய கிரைம். யூ ஆர் கம்ப்ளைனிங் ஆன் த லார்ட். இல்ல சார், நான் கோயிலுக்கு போய் அவருக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நல்லாவே சொல்லுவேன். இது பாருங்க, மக்களை பத்தி சொல்லும் போது உலகம் பத்தி சொல்லும் போது நம்ம ரிலேஷன்ஸ் நமக்கு எனக்கு ஏதோ பண்றாங்கன்னு ஐ வில் see the world in a different way. அப்போ விஷன் நம்ம பாக்குற பார்வையில தானே வித்தியாசம். அப்ப நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு தான் தெரியுது, ஏன்னா நான் அப்படி நினைச்சுக்கிறேன். வேதாந்த giving a broad vision that hey, that is all Brahman. அப்போ ஒன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாத, ஒன்னும் கேட்காத. நினைச்சு பாருங்க, ஒரு மாசமோ இல்லைன்னு ஒரு வருஷமோ கோயிலுக்கு போய் ஒன்னும் கேட்க கூடாது. சரியில்ல, போன வாரம் பாகவதன் இங்க வேற எங்கோ வந்தது இந்த ஐடியா, இந்த தாட் பேசுறேன். கோயிலுக்கு போறோம், ஓகே போங்க. இது முன்னாடி எல்லாம் விட்டுடுங்க. இப்போ ஐ won't ask anything. நான் பிரகலாத சரித்திரம் அங்க சாட்டர்டே. ஏன்னா பிரகலாதன் இப்படி யாராவது போய் பகவான் கிட்ட ஏதாவது கேட்பாங்களோ, கேட்கலாமா? கேட்டா அவன் வியாபாரி, வணிக்கு, பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்றார் பிரகலாத். இவர் கோஸ் நியர் டு த லார்ட் அண்ட் கோயிலுக்கு போய் அங்க போய் ஏதாவது கேட்கறான்னா அவன் வியாபாரி. ஜஸ்ட் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் என்னன்னு. இந்த வாரமே போங்க, இன்னைக்கே போங்க, நாளைக்கே போங்க. வைகுண்ட ஏகாதசி போறேன், ஒன்னும் கேட்க மாட்டேன் பகவான் கிட்ட. ஆனா நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவேன். பூ வாங்கிட்டு போவேன், காய் வாங்கிட்டு போவேன், அதெல்லாம் வாங்கிட்டு போவேன். ஓகே, டிக்கெட் மட்டும் அர்ச்சனை வேண்டாம். அங்க அர்ச்சனை வந்தா டிக்கெட் அண்ணாவே அகங்காரம் வரும். என்னோட நட்சத்திரம், என்ன குடும்பம், எனக்கு கோவிலுக்கு காசுக்கு வேணும்னு கொடுக்கணும், உண்டியில போடுங்க, எல்லாம் பண்ணுங்க, பிரதட்சணம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா மனசுல ஒரு எண்ணம் கூட வரக்கூடாது, ஒன்னும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கும்னு வச்சுக்கிட்டு ஒன்னும் கேட்காம அப்படி போக கூடாது. அப்ப ஏன்டா நீ வந்த கோயிலுக்கு நீ பகவான் ஒண்ணு கேட்க மாட்டார். கேட்டா கூட சிம்பிளி சொல்லுங்க, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, அதே டியூன்ல சொல்லுங்க, பரவாயில்ல. சிம்பிளி ஐ லவ் யூ மை டியர் லார்ட். பெரிய சாதனை பண்ண முடிஞ்ச தொடர்ந்து கொஞ்ச நாள்
பாருங்க, அப்பதான் பக்தி என்னன்னு தெரியும். ஒன்னும் கேட்காம, பட் ஐ ஹாவ் தி சேம் இன்டென்ஸ் லவ். அப்பதான் பக்தி என்ன, ஞானம் என்னன்னா, இங்க சொல்ற ஜெகத்து பகவான் ஈஸ்வரன் ஸ்வரூபம் என்னன்னு புரியும். You have to grow like this. அப்பதான் அந்த பக்தி. அதுக்கப்புறம் நீங்க போகவே வேண்டாம். நான் இங்கே பாக்குறேன், ஜெகத்து மொத்தம் ஈஸ்வரன் ரங்கநாத சுவாமியோ எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ரூபம் இது. அது என்ன கோயிலு சின்னதா, இங்க பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. But important thing, you should not ask anything. நீ ஒன்னும் கேட்கலன்னு அர்த்தம், நீ ஒன்னும் கம்ப்ளைண்டே பண்ணலன்னு அர்த்தம். நீ ஒன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா you are one with ஈஸ்வரன் அர்த்தம். ஓகே, இது பக்தி பரமா நான் இங்க பாப்போம். தத் வார்த்தைக்கு மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அடுத்தது ஸ்வம் பதம். ஸ்வம் பதம் 45வது ஸ்லோகம். யதா மலின சத்வாம் தாம், யதா மலின சத்வாம் தாம் காம கர்மாதி தூஷிதாம் ஆதத்தே தத்பரம் பிரம்மா ஸ்வம் பதேன ததோச்யதே. உச்சதே ஸ்வம் பதேன. ஸ்வம் பதத்துக்கு அர்த்தம் இப்படி சொல்லப்படுறது. எப்படி சொல்லப்படுறது? யதா மலின சத்துவம் ஆதத்தே. எப்போ இந்த பரபிரம்மன் அந்த பிரகிருதி மாயாவுடைய மலின சத்துவம், நீங்க ரஜோகுணம் புரிஞ்சுக்கணும். அந்த ரஜோகுணம் மலின சத்துவம். சத்துவம் ஏன் உபயோகப்படுத்தினா அதுல காம்பினேஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், வேற குணம். அதனால ஆனா மலினமா இருக்க, ஆனா சத்துவம் தானே. பிரம்மன் பத்தி சொல்லும் போது சத்துவம் இல்லாம எப்படி இருக்கும், பட் மலின சத்துவமா இருக்காது, ரஜோகுணமா இருக்கு. ரஜோகுணத்தினை அப்ப என்ன சொல்லணும், சத்துவகுணம் அசோசியேட்டடா இருக்கு, ஆனா ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கு அதுல. அப்படி இருக்குது. என்ன இது, இதோடைய குவாலிட்டிஸ் என்னன்னா, தாம் காம கர்ம ஆதி தூஷிதம். இந்த பிரம்மனை ரஜோகுணத்தோட ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உருவான அந்த ஆஃப்டர் எஃபெக்ட், அந்த ப்ரொஜெக்டட் திங் எப்படி இருக்குன்னா, தாம் அது காம, நிறைய டிசைன். நமக்கு தெரியாது இந்த மரம் பத்தி அது என்ன நினைச்சுக்கிறதுன்னு, பட் சும்மா நினைச்சுக்கிறோம். அது ஏதாவது பிளான் பண்ணுமா, நான் 2017 I have to bring lot of flowers, அதுக்கு ஏதாவது அப்படி டிசைன் இருக்குமோ? இல்ல 2017 இயர் பிளான் எல்லாம் பண்ணுமா பூனை நாய்? தெரியல, டவுட் வருது. மஸ்கிட்டோ, I have to bite this many people. எப்ப பார்த்த பாஷனுக்குள்ள இருக்கிற வேற காலனிகள்ல போலாம், பக்கத்துல புது புதுசு எல்லாம் கட்டுக்காங்களாமா. அப்படியெல்லாம் பிளான் பண்ணுமோ? அதே மனுஷன் பிளான் பண்றான், இவ்வளவு பிளான் பண்ணியும் கடைசியில் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அதுதான் விஷயம். டைரி போடுறான், அது பண்றான், பிளான் என்ன காமம். அப்போ பிரகிருத்தில சாதாரணமா எல்லாருக்கும் இல்ல பாருங்க, இவனுக்குதான். அது விட கொஞ்சமா இருந்த பரவாயில்ல, பேராசை, greediness, too much, காம. பிரம்மனை இப்படி ஆயிட்டாருன்னு அவருக்கு காமம் இல்லைன்னு இல்ல. பகவத்கீதையில பகவான் கிளியரா சொல்றாரு, எனக்கு கர்த்திருவ அபிமானம் போக்திருத்த அபிமானம் நான் பண்றேன்னு அபிமானம் இல்லை. அது சுவாமிக்கு எக்ஸாம்பிள் அதுக்கு சிம்பிளா சொல்லும் போது, காலையில சாப்பிடும் போது தான் எனக்கு 2 சட்னி பண்ணிக்கணுமா, கொஞ்சம் தோசை கொஞ்சம் இட்லி, அதே மாவுதான். இங்க வரைக்கும் சாய்ஸ் இருக்கு, எனக்கு அபிமானம் இருக்கு, நான் நல்லாதான் பண்ணேன். எனக்கு உப்பு காரம் நீ நல்லா போட்டேன், ஜென்ரலா நல்லா போட மாட்டேன், போட்டேன்.
அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க போனதுக்கு அப்புறம் இங்க டைஜஸ்ட் ஆகும் போதும் ஏதாவது அபிமானம் இருக்கும். சப்போஸ் அது போய் உள்ள டைஜஸ்ட் ஆகலாம், வரலாம், who knows, சில நாள். அதனால arrogance, guilt or sense of guilt and sense of arrogance, சுவாமிஜி சொல்லு, sense of guilt or sense of arrogance இருக்கோ, it is also action only, no? ஏன் அங்க அகங்காரம் இல்ல. அப்ப அகங்காரம் இல்லாம தான் பகவான் இவ்வளவு தானே ஆயிடுறாரு. தானே ஆகும்போது அகங்காரம் எங்க ரெண்டா இருக்கும்போது தான் அகங்காரம் வரும். இங்கதான் அப்படிதான் அஜ்ஞானத்தினால மட்டும் இந்த ஜீவனுக்கு தான் இந்த ப்ராப்ளமே வருது. நமக்குள்ள எத்தனையோ நடக்கிறது. அப்புறம் பல்லு நல்ல மென்னி எல்லா ஆகாரம் கொடுக்கறது, அது நாக்கு நல்ல ருசிச்சு சாப்பிடுறது. ஆனா இதே பல்லு அந்த நாக்குன்னு ஒரு நாள் கடிக்கும். எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். அன்னைக்கு நாக்கு திட்டுமா, பல்லு உடப்பேன், அடுத்தவங்களை பத்தன சொல்லுவோம். இல்ல பல்லுல கேப் இருக்கும், கேப் வரும் கொஞ்சம் கொஞ்சம், அதுல ஏதோ போய் மாட்டிக்கிட்டு நாக்கு அது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் இல்லையா. அது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்னும் அனீசியா இருக்கும் மேக்சிமம். அதுக்கப்புறம் இல்லைன்னா குச்சி அதெல்லாம் கொண்டு வரும். அப்போ பல்லு சொல்லுமா தேங்க்ஸ், தங்கு கேட்டு நாக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்கு உதவி பண்ண சொல்லுமா. ஏன்னா there is no sense of difference there. இதெல்லாம் யோசி புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் கான்டெம்ப்ளேஷன். புரிஞ்சுக்கோங்க, சும்மா கண்ணு மூடுற இதை அனலைஸ் பண்ணணும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. அப்ப ஏன்னா அது சகாயம் பண்ணாலும் தேங்க்ஸ் இல்ல, ஏதாவது பண்ணாலும் திட்டல, பிகாஸ் தேர் இஸ் நோ சென்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் இல்ல, அந்த ஃபீலிங் இல்ல, ஒன்னாவே வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இங்க மனசனேது வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அதான் so much difference, all diversity and duality and not duality, multiplicity, நிறைய ப்ராப்ளம். அதனால பிரம்மன் விஷயத்துல அப்படி இல்லை. ஆனா இங்க இந்த ரஜோகுணத்துல இங்க ஒரு பிரதிபிம்பம் பேர ரிஃப்ளெக்ஷன், இந்த ஜீவன் நினைக்கிறோமோ நமக்கு அதுதான். சோ காம, அப்புறம் கர்மா, நான் நிறைய முடிக்கணும், என்னோட டியூட்டி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒரே எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். அது சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தை தூங்காம இருந்தா சும்மா இருக்குமா? அம்மா படாத பாடுபட்டோம், ரொம்ப கஷ்டம். தூங்கிட்டு அம்மாக்கு நிம்மதி. எவ்வளவு அவளுக்கு தூங்க எழுப்பி விடாம தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க, அப்பதான் வேலை வீட்டு வேலை பண்ணிக்குவேன். அந்த மாதிரி இந்த மனசு நம்ம அமைதியா இருக்க விடுறதா? கர்மா பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். எவ்வளவு நாள்லன்னா அந்த லிமிட் இல்லாம அதுக்கப்புறம் கர்மலையே மாட்டிட்டு முண்டக்க வம்சத்துல பாக்குறோம்ல கர்ம பத்தி அங்க நல்லாவே அவித்யாயா மந்திரே வர்த்தமானாக ஜங்கன்யமானாக மூடாக. ஏதோ மினிமம் இந்த சரீரம் நடக்கிறதுக்கு சிம்பிள் டிரான்சாக்சன்ஸ்க்காக கர்மா தவிர, அதுக்கு போய் அப்புறம் ஸ்பெஷல் கர்மா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராயஷ்சித்த கர்மா, அதுக்கப்புறம் இதெல்லாம் அதெல்லாம் பண்ண பிளான் ஒன்னும் பண்ணாத, இருக்கிறபடி இரு, செல்லும்படியே செல்லன். அப்ப எப்படி நடக்கும்? ஏன் இவ்வளவு நடக்கிறது இல்ல? நீ நம்ம நினைக்கிறோம் இப்போ உள்ள பார்த்தா இந்த மெயின் பங்கன்ஸ் எல்லாம் தானாவே நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பகவான் நம்ம மெமரிக்கு பிரெயினுக்கு கூட சம்பந்தம் இல்லாம தனியா அப்படி வச்சுட்டாரு. இல்ல மெமரிக்கு நான் தான் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும், ஹார்ட்டுக்கு டெய்லி காலையில எழுந்திரிச்சேன்னா அவ்வளவுதான், நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணும். மிக்சி கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணலாம், ஹார்ட்டுக்கு இந்த காற்று போறது வரதுக்கு இதே எதுவுமே கண்ட்ரோல் இல்ல. பாருங்க, நம்ம எவ்வளவு என்ன சொன்னாலும் சரி, சயின்டிஸ்ட் சொன்னாலும் டாக்டர் சொன்னாலும், ஏன் அது அப்படி இருக்குன்னா நம்ம கையில இல்ல. ஆக்சுவல் அது நம்மளது இல்ல, அது ஏதோ நடந்துட்டு இருக்கு.
ஏதோ நடக்கிறதுன்னு அப்ப நான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா அப்படின்னு ரிசர்ச்சர் கிளம்புறான். இவன் ரிசர்ச் வெளியிலே போறான். மோர் ஹி கோஸ் அவுட், மோர் ஹி கோஸ் அவே ஃப்ரம் ஹிம், ஃப்ரம் த ட்ரூத் ரியாலிட்டி. ரிசர்ச் இங்க பண்ணப்பா இவ்வளவு சொல்றோம் இல்ல, இதெல்லாம் பத்தி யோசனை பண்ண. இதுக்கு என்ன மெட்டீரியல் வேணும்? நாசா ஸ்பேஸ் சென்டருக்கு போகணுமா? வேண்டாம், எங்க போக வேண்டாம். அப்புறம் அட்டாமிக் சென்டருக்கு அங்க போகணுமா? எங்க போக வேண்டாம். ISRO எங்க போக வேண்டாம். ஏதாவது மெட்டீரியல் வேணும்? ஒண்ணு வேண்டாம், இருக்கிறதே விட்டுடும். எல்லாம் விட்டுட்டு தன்னன் தனியா உனக்குள்ள நீ ஏறு, எல்லாம் புரியும். போங்க சார், என்ன புரியும்? எல்லாம் இதுதான் பிடிக்காத அவனுக்கு. என்ன கர்ம பண்ணணும் நானு. இவனுக்கு உள்ள அப்படி ப்ரொபெல் பண்ணி ஆல்ரெடி ப்ரொபெல் அது கிளம்பிச்சு. போயிட்டே யார் அந்த கர்ம பந்த விதாகினே, எனக்கு இந்த கர்மக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு தேவையில்லைன்னு நீங்க ஊட்டி கொடுத்துட்டு அது போயிடுச்சு, அவ்வளவுதான். சிம்பிள். ஊட்டி கொடுத்தா போயிடும். அந்த ஊட்டி கொடுத்துறதா தெரியணும். காம கர்ம ஆதி எக்ஸெட்ரா இன்னும் கூட இருக்கு. அது ரெண்டுத்துலயும் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா தூஷிதம் என்றார். என்ன நிறைய டிசைர்ஸ் இருக்கிறது என்ன பெரிய விஷயமா? என்ன தூஷம், தோஷம், அது தூஷிதம். இதெல்லாம் ஏகமானது. அசைமா பார்க்கணும் எத்தனை டிசைர்ஸ். இப்போ டிசைர்ஸ் இத்தனை ஃபுல்பில் பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை வயசா. ஏதாவது முடிவு வந்துச்சோ? ஒண்ணு இல்ல, டிசைர் வேற வேற மாறிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சுவாமிஜி சொல்ல, சின்ன வயசுல விளையாடும் போது இந்த விளையாடுற மார்பிள் மேல இருக்கும். இப்போ வீட்டுல என்ன மார்பிள் போடணும், பாத்ரூம்ல மார்பிள் மாற்றணுமா, திரும்பி திரும்பி எவ்ரி 5 years சேஞ்ச் பண்ணும். ஃப்ளோர் நல்லா இல்ல, என்ன ஆச்சு? நல்லாதான் இருக்கு. அப்படி தோணும். நோ, வி வாண்ட் டு சேஞ்ச். ஏன் இப்படி டிசைர் வந்துட்டே இருக்கு? நல்லா இருக்கிறதுக்கு சில பேர் அப்படியே வடிச்சு திரும்பி மாற்றுவாங்க. என்ன பண்றதுன்னா இது கர்மா. உள்ள இருந்து ஒரே ஆசை வரும். இதெல்லாம் தூஷிதம், இதெல்லாம் அன்வான்டட், கிரியேட்டிங் மோர் அண்ட் மோர் பாண்டேஜ். ஏன் நடக்கிறதுன்னு இதோ ரஜோகுண பிரதானமா இருக்குது. யாருக்கு நடக்கிறது? ஜீவனுக்கு மட்டும்தான் இது நடக்கிறது, இந்த மனுஷனா பிறந்த இந்த ஜீவனுக்கு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த வேற ஜந்துகளுக்கு அது ஒரு சரீரம் தான், அதையும் அது அனுபவிக்கிறது, துக்கப்படுறது ஏதோ ஆயிடுது. பட் தேர் இஸ் நோ ஃபர்தர் பில்டிங் அப். அந்த ஜன்மத்துல அந்த சரீரத்துல புண்ணிய பாப்பம் சேர்த்துக்கிறது ஒண்ணு இல்ல. அந்த சரீரத்துல அது அனுபவிச்சு சில படித்த தீர்த்தனம் தவிர அங்க புதுசா ஒரு கர்மா அது ஒண்ணு அதுக்கு ஆகல. என்ன, அது கர்த்தృత్వ பாவம் இல்ல, அதுக்கு என்ன, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்ல, புத்தி இல்ல. அங்க யாந்திரிகமா பிரகிருதி சம்பந்தப்பட்ட மாதிரி என்ன நடக்கிறது நடக்கிறது. இப்ப அதெல்லாம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜன்மம் கிடைச்சா நான் கிளாஸுக்கும் போக முடியாது, பஞ்சதசியும் படிக்க முடியாது. நல்லது தானே, அது ஜாலியா இருக்கு. கஷ்டப்பட்டு 3-4 கிளாஸுக்கு வந்து எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நம்ம பார்த்து மனுஷனுக்கு புத்தி வரணும். I am also just like that. எத்தனை ஆயிடுச்சு எனக்கு, எல்லாம் அந்த மாதிரி முடிச்சுட்டு தான் அப்படி அதுக்கப்புறம் இங்க வந்து உட்கார்ந்துட்டாரு. So many janmas got. So karma ஆதி தூஷிதம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாமே ரஜோகுணத்துக்குள்ள வருது. ஓகே, அதுக்கப்புறம் தத்பரம் பிரம்மா ஸ்வம் பதேன உச்சதே. ஓகே, இங்க ஸ்வம்னு சொன்னா தத் பரம் பிரம்ம, இங்கேயும் பரபிரம்மன் தான், ஈஸ்வரன் தான், பிரம்மன் இல்லாம இல்ல. அது நல்லா மறக்க கூடாது. நம்மளை பத்தி இவ்வளவு குறை சொல்றீங்கன்னா குறை இருக்கு, பட் குறை இல்ல. குறை இருக்க, குறை இல்ல. அது என்ன சார்? ஃப்ரம் த ரியாலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட் பிரம்மன் தான் நம்ம. அத சொல்றாரு தத் பரம் பிரம்மா. அதே பரம் பிரம்ம தான் இங்க ரஜோகுண சுபாவத்தினால இந்த சரீரத்துல இது இப்படி பிஹேவ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பேரு துவம். துவம் பதேன உச்சதே.
இப்போ என்னன்னா இந்த 2 ஸ்லோகத்தோட அர்த்தம், பரபிரம்மன் பிரகிருதி மாயாவுடைய சத்துவகுணம் கண்டிஷன்னால அவரே எஃபிஷியன்ட் காஸ் ஆயிட்டாரு. கண்டிஷன், அந்த கண்டிஷன் உபாதி அதிக பேரு. அதே பரபிரம்மன் அப்புறம் தமோகுண மாயா பிரதானமா வச்சுக்கிட்டு அவரே மெட்டீரியல் காஸ் ஆயிட்டாரு, கண்டிஷன். அது கண்டிஷன் தான். அப்புறம் ரஜோகுண மாயானால உருவான அவரே அந்த பரபிரம்மனை கண்டிஷன் பை ஹிம்செல்ஃப் அண்ட் ஜீவனா இருந்துட்டு இங்க இப்படி டிராமா நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கண்டிஷன்ஸ் தான் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். மூணுமே அங்கேயும் கண்டிஷன், அதையும் கண்டிஷன். இது கண்டிஷன் உபாதை, லிமிட்டெட். இப்போ சொன்ன மாதிரி அந்த ஈஸ்வரனுக்கு அந்த கண்டிஷன், ஈஸ்வரன் இஸ் நாட் சஃபரிங், ஈஸ்வரனுக்கு துக்கம் இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா இந்த ஜீவனுக்கு மட்டும்தான் இருக்கு. இங்கதான் சார்ட் அவுட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பதத்துக்கு இப்படி அர்த்தம். அடுத்தது 46வது ஸ்லோகத்துல அசி பதம். இது ரெண்டுத்துக்கு நடுல தத்துவம் அசி. அந்த அசி అనేది ஏதோ ஜஸ்ட் ஜாயினிங் வேர்டன் இல்ல. இது ரெண்டுத்தையும் நல்லா இப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க ஹவு இதுல பாக லட்சணம் என்ன விட்டுடணும், எது எடுத்துக்கணும் அப்புறம் சொல்லுவாரு. ஓகே, ஜஸ்ட் ஸ்கெட்ச் தான் பார்த்தோம் இப்படி நம்ம. இப்ப அசி பதம் இது என்ன குறிக்கும், என்ன தெரிவிக்கும் அப்படின்னு. திரிதைமபி தாம் முக்த்வா பரஸ்பர விரோதினீம் அகண்டம் சச்சிதானந்தம் மகாவாக்யேன லக்ஷ்யதே. இந்த மகா வாக்கியத்துடைய லட்சணம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி தி கல்மினேஷன் ஆஃப் தி டூ வேர்ட்ஸ் அசி பதத்துக்கு. இங்க இப்போ மேல 3 விஷயங்கள் விவரிச்சோம். திரியையும் அபி 3 மேல சொன்னோம். 3 இருந்தா கூட என்ன 3? ஜீவ ஜெகத் ஈஸ்வர 3 பத்தியும் சொல்லியாச்சு. சத்துகுண ரஜோகுண தமோகுண 3. அது 3த்துல முக்துவா. முக்துவான்னா when you get it off from them, when you negate them. இங்கதான் பாக தியாகம் பண்ணு. எதுக்கு பாக தியாகம் பண்ண? பரஸ்பரம் விரோதினாம். பரஸ்பரம் விரோதினாம்னா இது 3 each one is negated by other. 3மே ஒரே சமயத்துல இருக்குல்ல. அதோட கண்டிஷன் வேற, இதோட கண்டிஷன் லிமிடேஷன். அதோட லிமிடேஷன் வேற. 3த்தோட லிமிடேஷன்ஸ் 3 விதமா இருக்கு. பரஸ்பரம் விரோதம் மீன்ஸ் ஆப்போசிட், ஈச் ஒன் இஸ் நெகேட்டிங் ஈச் அதர். 3 இருக்கு. சோ 3 இருந்தா கூட அந்த 3த்துல when you are separated, ஓகே, செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? பிரம்மன் இருக்கான்ல. பிரம்மன் தானே மாயா 3 குணங்கள் சொல்றோம். இந்த 3 குணங்கள் இருந்தாலும் 3 குணங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஆப்போசிட் டயகனல் அப்படி இப்படி இருந்தா கூட முக்துவான்னா கெட்டிங் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தி 3 குணாஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? பிரம்மன் சைதன்யம் எப்பவுமே இருக்கு. அது எப்படி இருக்குன்னா அகண்ட, அன்டிவைடட், அன்புரோக்கன், விபஜிக்கப்படாத அகண்டமான சத்து சித்து ஆனந்த ரூபத்துல அந்த பரம்பொருள் பிரம்மன் எப்பவுமே அப்படிதான் இருக்கு. அந்த சச்சிதானந்த அகண்டமானதுதான் என்னோட ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மகா வாக்கியத்துடைய அர்த்தமணி அந்த அசிபதம் தெரிவிக்கிறது. தட்டு தட்டு திஸ்ன்னு சொன்ன என்ன எனக்கு பிரயோஜனம்? ஓகே, தட்டன் என்ன சொல்லியாச்சு, யூ அண்ணன் என்னன்னு சொல்லியாச்சு. பட் நவ் when it is said that don't
see only the jagat and மாயானால கண்டிஷன் ஆகப்பட்ட ஜகத்தினை பார்க்காது, ஜகத்துக்கு ஆதாரமா இருக்கிற, ஓகே, ஜகத்துக்கு ஆதாரம்னா உபாதான ஆதாரம் நிமித்த ஆதாரம் இருக்கிற பிரம்மன் மட்டும் நீ கவனி. இதெல்லாம் விட்டுடும். இதுதான் பாக தியாகம். இதெல்லாம் எதுக்கு விவரிச்சோம்னா உனக்கு கண்ணுக்கு தெரியறதுனால, நீ அதுல இருக்கிறதுனால விவரிக்கிறோம். அதனால வேர்ட்ஸ் சொன்னதுனால அது நீ உடனே தான் அப்படியே வாட்சார்த்தத்தை எடுக்க வாட்சா இந்த வேர்டு எதுக்கு சொல்றதுன்னா வாக்கியார்த்தம் என்ன சொல்றதுன்னு அது புரிஞ்சுக்கணும். அப்போ வாக்கியார்த்தம் என்னன்னா டிராப் திஸ் பிரகிருதி மாயா பிரகிருதி சம்பந்தம் இல்லாம பிரம்மன் தன்னு தானே அப்படி இருக்காரு. येन ब्रह्मं प्रवर्तितं तं शरणं गच्छामि. येन ब्रह्मं प्रवर्तितं तं शरणं गच्छामि. धर्मं शरणं गच्छामि. धर्मं शरणं गच्छामि. येन ब्रह्मं प्रवर्तितम्. இந்த மகா வாக்கியத்துடைய லட்சத்தை இண்டிகேட்டட் டு தி வேர்ட் அசி. ஓகே, அசி பதத்துக்கு சம்ஸ்கிருதத்துல அசித்வம் ஒன்னெஸ், பீயிங்னெஸ் இஸ் கால்டு அசி பதம். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏதோ கன்ஜங்க்டிவ் ஜாயினிங் அப்படின்னு இல்லை. இங்கிலீஷ்ல யூ ஆர் மீன்ஸ் ஆர்ல முடிஞ்சு போயிடுச்சாங்க. ஆர் தான் பிடிச்சுக்கணும். ஆர் ஐ ஆம் பீயிங்னஸ் ஆர் ஒன்னஸ். சோ சச்சிதா எப்படி ஐ ஆம், பிகாஸ் யூ நெகேட்டட் ஆல் த த்ரீ குணாஸ் அண்ட் பிரகிருதி லிமிடேஷன்ஸ் எல்லாம் உடனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? சச்சிதானந்த ரூபாய. அகண்ட சச்சிதானந்த அது குறிக்கிறது தான் இந்த அசி பதத்துடையது. அதனால தத் அண்ட் துவம்னா டேக் இன் ஏ பிராட் வே, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் டிராப் them because you cannot drop the Brahman. தூக்கத்துல இதுக்கு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். கம் பேக் டு தி ஸ்லீப். சொல்லுங்க சார், தூக்கம் பத்தி சொல்லும் போதெல்லாம் நல்லா இருக்கு. தூக்கத்துல யூ டிராப் எவ்ரிதிங். நோ குணாஸ், நோத்திங், நோ பாடி, நோ சூக்ஷ்ம சரீர், நோ எதுவுமே இல்ல. பட் யூ ஆர் ஹாப்பி. எனிபடி கேன் டினை அண்ட் சே தட் நான் நல்லா தூங்கிட்டான துக்கமா இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தூங்கல என்னது துக்கம். தூக்கம் வர வரைக்கும் கஷ்டம். பட் தூங்கினதுக்கு அப்புறம் what is happening ன்னா you are one with. அது இப்போ தூங்கும் போது இருந்த பிரயோஜனம் இல்லை. நினைவுலதான் இந்த ஞானம் எனக்கு இருக்கணும், அந்த அனுபவம் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்தர் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். அடுத்தது 47வது ஸ்லோகம். இப்போ கண்டிஷனிங்ஸ் எப்படி ரிமூவ் பண்றத
தென் எஸ்டாப்ளிஷிங் த ஒன்னஸ், இந்த ஏகத்துவத்தின் ஐக்கியத்தினை எப்படி நம்ம நிர்தாரண பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேசிருக்கோம். அதை இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். சோஹமித்யாதி வாக்யேஷு விரோதாத்தத்திதந்தயோஹ விரோதாத்ததிதந்தயோஹ தியாகேன பாகயோரேக ஆஶ்ரயோ லக்ஷதே யதா. சாதாரணமா நம்ம இன்டராக்ட் பண்ணும் போதெல்லாம் சொல்றதுதான் ஒரு இங்க எக்ஸாம்பிள், சாஸ்திரத்துல உபயோகப்படுற ஒரு எக்ஸாம்பிள் என்ன, தேவதத்த வேர்டு உபயோகப்படுத்துவாங்க நிறைய இடத்துல, இல்லன்னு விஷ்ணு தத்த, ஸ்வயம் தேவதத்தா, அந்த தேவதத்தா. ஓகே, இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டுன்னு பாக்குறீங்க, அப்புறம் இப்ப அந்த ஃப்ரெண்டு திரும்பி இந்த ஊருக்கு வந்தாங்க, ஆனா உங்க அட்ரஸ் தெரியல, இன்னொரு ஃப்ரெண்டு மூலமா வந்தான், கூட்டிட்டு வந்து இதான் நீங்க 30 வருஷம் அங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்களே, அந்த ராமச்சந்திரன், அதே ராமச்சந்திரன் தான் இவர். இது என்ன, அந்த காலம் அந்த தேசம் வேற, ஆனா அந்த வஸ்து அதேதான். ஆனா வஸ்து அப்படி இருக்கும், பால் ஹெட் ஆகி போச்சு, முடி நெறிஞ்சு போச்சு, பல்லு ஊடி போச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் யூ ஆர் டெல்லிங் தட் அதேதான் அந்த ராமச்சந்திரன் தான். சில வாட்டி பாட்டி ரொம்ப காது கேட்காதவங்களுக்கு கணக்கு சத்தியா அவரே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காரு, அப்படியா? இப்ப இதுல எது சத்தியம்? அது 30 வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷமா. காலம் வேற, தேசம் வேற, ஊரெல்லாம் மாறி போயிடுச்சு. ஆனா வெளியில பார்த்த வஸ்து அப்படி இருக்கும், வஸ்து அப்படி இல்ல. ஆனா we know very well that அந்த அதே ஆளுதான், that is this அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க சோயம் இதி ஆதி வாக்கேஷு சஹ அயம். ஓகே, he is this. நான் சொன்ன உதாரணம் அது அதேதான். அப்படியே நம்ம வாக்கியத்தின் உபயோகப்படுத்தோமே, ஆனா இது பார்த்த ரெண்டு விரோதமா இருக்கு. விரோதாத் தத் இதி, தட் திஸ், அவனேதான் இது, அவனேதான் இவன், இப்படி சொல்றோமே. இது எல்லாமே பார்த்த டைம் ஸ்கேல் வேற இருக்கு, பிளேஸ் வேற இருக்கு, அண்ட் ஆளு பார்த்த கம்ப்ளீட்லி இல்ல. சயின்டிபிக்கா பார்த்தா அவருக்கு இப்போ 50 வருஷம் 50 வருஷம் 70 வயசு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த பாடியில செல்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கணும் இன்டூ 7 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி எல்லா செல்லும் இறந்து போய் திரும்ப புது செல்ஸ் வந்துச்சாமா. இது எங்க இருக்காங்க, அந்த ஆளே இல்ல, சுத்தமா இல்லவே இல்ல. பட் ஸ்டில் ஏதோ சம்திங் வி ஹோல்ட் தட் அதே ஆளுதான். எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சுன்னா அப்புறம் அவர் இல்லையே, இருக்கார். இங்க அப்படிதான் தியாகேன பாகேன ஏகஹ. இங்க நீ என்ன ஊட்டி கொடுக்கணும்னா இந்த 3 குணங்கள் விட்டுடும், இல்ல 3 சரீரங்கள் விட்டுடும். ஓகே, எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ, ஓகே, ஆஃப்டர் ரிமூவிங் த ஹஸ்க் அண்ட் எவ்ரிதிங் அண்ட் கிரைடிங், கல் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும், அந்த மாதிரி தியாகேன பாக ஏகஹ. அதனால தென் ஆஸ்ரய, இப்போ இந்த இதெல்லாத்தையும் சப்போர்ட்டா இருக்கிறது ஒண்ணு இருக்கு, ஆனது மாறவே இல்லை. பாத்தீங்களா, அதான அந்த ஆளு விஷயத்துல. ஓகே, இல்லன்னா நானே போய் சொல்லிக்கிறேன், எப்போ பார்த்த ஆளுகிட்ட நான் தான். நம்ம எல்லாரும் அங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல நீங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கீங்க,
அப்படி இல்ல. பட் ஏன்னா இந்த ஐ అనేది மாறல. ஆனா இப்போதைக்கு அவன் சரீரம் நினைச்சுக்கிறான், அந்த சரீரமும் இல்ல, அப்புறம் காலம் இல்ல, தேசம் இல்ல, எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆட்யா லட்சத்தை யதா, how you hold on to that I, that person. இது எக்ஸாம்பிளுக்கு தான் திரும்பி அங்கிருந்து இன்னும் இங்க சொல்லும் போது கம் பேக் டு யூ. நீ உங்களுக்கு வந்து தூக்கத்துல எப்படி நான் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நான் இருக்கேன். ஓகே, அந்த இருப்பு, சாட்சி, உணர்வு, ஞானம், பிரஜானம், பிரம்ம, அது எப்படி நம்ம புடிச்சுக்கிறோமோ சாதாரணமா பேசும்போதே நவ் யூ ஹோல்ட் டு தட் பாயிண்ட். இந்த தத்துவம் எதை சொன்னா அந்த பிரம்மனே தான் இப்படி ஆயிட்டாருன்னா பிரம்மனே தான் இருக்காரு. இப்போ ஆனது பத்தி எதுக்கும் ஆயிட்டாரு, அது ஒன்னும் இல்ல, எஃபெக்ட் ஆகல. ஆனா இங்க ஜீவன் விஷயத்துல மட்டும் எவ்ரிதிங் இஸ் எஃபெக்டிங். If I become old, I feel so miserable. If I get some problem to the body, நான் துக்கப்படுவேன். யாருக்கு என்ன ஆச்சு துக்கப்படுவேன். இதெல்லாம் என்ன கண்டிஷன்டு. உபாதி எல்லாத்தையும் கண்டிஷனல். அப்போ இந்த ஜீவன் வந்து நான் ஜீவன் இல்லை தனியா நான் பிரம்மன் தான் சொன்னோம்னா என்ன, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுத்துடணும். கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், அப்புறம் ஒண்ணு நீ எடுக்க முடியாது, ஒண்ணு நீ எடுக்க முடியாது, எல்லாமே எடுத்துடலாம். பட் யூ cannot deny your presence. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இந்த வேதாந்தா. கேன் யூ டினை யுவர் பிரசன்ஸ்? அண்ட் ஏதாவது உங்களுக்கு அதுக்கு உங்க பிரசன்ஸ் ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? நல்லா யோசிக்கணும். ஆனா நானும் துக்கமா இருக்கானா, சுகமா இருக்கானா, ஹாப்பியா இருக்கானா, அன்ஹாப்பியா இருக்கானா, ஏழையா இருக்கானா, பணக்காரன் இருக்கானா, இதெல்லாம் வேற. அந்த இருக்கேன்னு மட்டும் மாறல. ஹோல்ட் ஆன் டு தட். அது பிடிச்சிக்கணும். எப்ப அந்த சத்தியத்துக்கு ரியாலிட்டி நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கிறோமோ, ரிலேட்டிவிட்டி ஜஸ்ட் கெட்ஸ் கேன்சல்ட் பை செல்ஃப். இது நினைவுல இருக்கும் போதே, உலகத்துல டிரான்சாக்சன் பண்ணும் போதே உள்ள அந்த ஞானத்தோட இருந்து பி ஹாப்பி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.